hello வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா சோ இன்னைக்கு வந்து நான் ஒரு கோவா ரெசிபியோட வந்திருக்கேன் கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை தான் சிம்பிளா செய்யறது ஈஸி நல்ல டேஸ்டாவும் இருக்கும் சோ வாங்கோ இந்த கோவா ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் இதுல ஒரு பேன் ஒன்று வச்சிருக்கேன் ஹீட்டை வந்து என்ன ஆன் பண்ணல ஆன் பண்ணாம இதுல வந்து கோவா இருக்குது நான் 250 கிராம் கோவா எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதை இதில் போடுறேன் இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேர்க்க நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸோ இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் இருந்தால் தான் நல்லம் நான் முதல் நாங்கள் எண்ணெய் ஒன்றும் சேர்க்கல இந்த இருக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் கிளறி வதங்க விட போகிறேன் இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு கிளறி வதங்க விட்டினான் திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் விடுவோம் இப்போ இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலியாக 4 நிமிஷம் விட்டினான் 4 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் இந்த எண்ணெயை விட்டா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது இந்த கடுகை போட்டு வடிக்க விடுவோம் இந்த கடுகு வந்து இந்த அப்படி லைட்லி வடிச்சு கொண்டு வரதில்ல இப்படி வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்குது 1/2 டீஸ்பூன் இதில் வந்து உள்ளி இருக்குது நான் 3 உள்ளி பல் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை ஒரு காம்பு இதில் வந்து 2 சின்ன பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து மஞ்சள் தூள் இருக்குது டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் இருக்குது இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு வதங்க விடுவோம் இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன் இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வதங்க விட போகிறேன் ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்கோ இப்போ ஒரு 3 நிமிஷமா மூடி போட்டு வதங்க விட்டுனான் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா உப்பை செக் பண்ணி பாருங்க காணாண்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் போடலாம் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம் இப்போ வந்து இன்னொரு 3 நிமிஷம் டோட்டலி 6 நிமிஷம் மூடி போட்டு கிளறி வதங்க விட்டுனான் இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து நறுவல் அரைச்சி காஞ்ச மிளகா பவுடர் இருக்குது நான் 2 டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களோட உரைப்பை பார்த்து போடுங்க இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது முதலாம் பால் நான் 1 டேபிள் ஸ்பூன் பாய்க்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை கிளறி வதங்க விட போகிறேன் 1 நிமிஷமாக இருக்குது இன்னும் 1 நிமிஷம் விட போகிறேன் இன்னும் 1 நிமிஷம் விட்டுனான் ஸோ டோட்டலியாக 2 நிமிஷம் பால் விட்ட பிறகு விட்டு மீடியம் ஹீட்டில் கிளறி இருக்கிறேன் இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை வந்து நிப்பாட்டினா பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக புளிஞ்சு விடுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இருக்கு நான் கூட விடையில் ஒரு அளவாக விட்டுருக்கிறேன் பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த கோவா ஸ்டிர் ஃப்ரை செய்து முடிஞ்சது ஈஸியாக சிம்பிளாக செய்கிற ரெசிபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கு கோவா ஸ்டிர் ஃப்ரை வந்து செய்து முடிஞ்சது சிம்பிளாக ஈஸியாக செய்கிற நல்ல சூப்பரான ரெசிபி இந்த இருக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ்ல கீழ விடுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட வந்து சேரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பை பை